இப்போ ஒரு சலூன் கடையிலலாம் நம்ம ஒரு 70s 60ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க கூட ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன்ஸ் அதிகமா இருந்தது. ஏன்னா வந்துட்டு காமன் பிளேடு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிளேடு யூஸ் பண்ணி அறுத்துட்டு, நம்ம ஷேவிங் பண்ணிட்டு, அதே பிளேட வந்து கொண்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்போது அவருக்கு ஏதாவது முகப்பரு கிப்பு அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, புண்ணு கிண்ணு இருந்ததுன்னா, அந்த பிளட் அதிலேயே படும்போது டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து நீடில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து காமனா ஒரு சுடு தண்ணி வச்சுட்டு ஒரே நீடில போட்டு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்லாம டிஸ்போசபிள் ஸ்டெரைல் சிரிஞ்ச் வந்துருச்சு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசி இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து போடக்கூடாது. போட்டு முடிச்ச உடனே எடுத்து தூக்கி போட்டுறோம். ஏன்னா வந்து அந்த ஊசி இன்னொருத்தருக்கு குத்தும்போது இவங்களோட ரத்தம் போயிட்டு அங்க பரவிடுச்சுனா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெறைய இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் இவங்க சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் யூசேஜ். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுயநலவுல இருக்கிறது இல்ல. அவங்க எல்லாருமே ஒரு ஹைல தான் இருக்காங்க. ஸோ வந்து மாத்தி மாத்தி வந்து போதைப் பொருள் யூசேஜ் வந்து குத்திக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊசிய வந்து அவர் நரம்புல ஏத்துறாரு அப்படின்னா, ஏத்திட்டு உடனே வந்து இன்னொருத்தருக்கு குடுக்குறது. அவன் வந்து ஏத்தி அவன் குத்திக்கிறது. அந்த மாரி ட்ரான்ஸ்ஃபர். இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு அதுல ஏதாவது ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருந்தாலும், அந்த குரூப்ல இருக்க 10 பேருக்குமே வந்துட்டு பரவறதுக்கான வாய்ப்பு இன்கிரீஸ் ஆகுது. ஆனா ஹெச்ஐவி பொறுத்தவரைக்கும் பெரும்பாலுமா பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிவினை நோய் தான். த்ரூ செக்சுவல் டிரான்ஸ்மிஷன் தான்ன்றது தான் உண்மை. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொரோனா மாரி கிடையாது. இது வந்து ஒரு காத்துல பரவுற நோய், ஒரு பேண்டமிக், ஒரு எபிடெமிக் புதுசா வந்திருக்கு. ஒருத்தருக்கு இரும்பி இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்ற மாரி கிடையாது.